Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சாஃப்ட்டான ரசமலாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3 டேபிள்ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்து இத நல்லா கலந்து வெச்சுக்கோங்க. வினிகர் இல்லனா லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுங்க. இதே குவாண்டிட்டி எடுத்துக்கிட்டா கரெக்ட்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் லெமனோட ஃப்ளேவர் வரும். இப்போ ஒரு கடாயில 1 லிட்டர் பசும்பால் எடுத்துர்க்கேன். முடிஞ்ச அளவு பசும்பால் யூஸ் பண்ணுங்க, அப்பதான் நல்ல சாஃப்ட்டா வரும். அப்படி இல்லனா நீங்க பாக்கெட் பால்ல மில்க் சாலிட்ஸ் அதிகமா இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அத நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இப்போ இந்த பால் பொங்கி வர வரைக்கும் லைட்டா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க இந்த பால் பொங்கி வர மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல சிம்ல வச்சுட்டு இந்த வினிகரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஃபுல்லா ஆட் பண்ணிராதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பொறுமையா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்க பாக்கெட் பால் யூஸ் பண்ணியிருந்தா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா பசும்பாலுங்கிறதுனால அது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அதனால இப்போ சிம்லயே வச்சிருங்க. இப்போ இந்த மாதிரி கலந்து விட அந்த பால் இந்த மாதிரி செப்பரேட் ஆயிட்டே வருது பாருங்க. இதே மாதிரி கம்ப்ளீட்டா அந்த தண்ணி தனியா பிரிஞ்சு அந்த மில்க் சாலிட்ஸ் தனியா பிரிஞ்சு வரணும். பாருங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு லைட்டா மிக்ஸ் பண்ணதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுல்ல காட்டன் கிளாத் போட்டுட்டு இதுல இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை நீங்க கிரேவிக்கு இந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ இந்த பன்னீர்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கூலிங் வாட்டர் எடுத்துட்டிங்கன்னா அந்த பன்னீரோட சூடு சீக்கிரமாகவே கம்மியாயிரும். அதனால் நீங்கள் கூலிங்காக இருக்க தண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் ஒரே ஒரு தடவை தான் வாஷ் பண்ணுறேன். நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 தடவையாவது வாஷ் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் இருக்காது. இப்போ இந்த மாதிரி தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாக பிழியாதீங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தால் போதும். இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த பன்னீர் நல்லா ஸ்மூத்தாக சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அந்த டெக்ஸ்சர் வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அதனால 10 நிமிஷம் பொறுமையாக இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு இதெல்லாமே நல்லா ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா இந்த பாம் யூஸ் பண்ணி இப்படி அழுத்தி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அப்போ சீக்கிரமாகவே நல்லா ஸ்மூத் ஆகும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இந்த பசும்பாலில் ஃபேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பேக்கெட் பால் சேர்த்துருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருந்தால் போதும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு கையில் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி இப்படி உருட்டிக்கோங்க. இது ரவுண்டாக உருட்டாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவே உருட்டிக்கோங்க. அதே மாதிரி கிராக் எதுவும் இல்லாமல் உருட்டிக்கோங்க. சைடில் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் கொஞ்சமாக எடுத்துட்டு கையில் அந்த மாதிரி அழுத்தி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக உருட்டிக்கோங்க. நீங்கள் ரவுண்டாக உருட்டிட்டு அதை நீங்கள் அழுத்தி ஃப்ளாட்டாக பண்ணும் போது நமக்கு கிராக்ஸ் வரும். அதனால தான் நீங்கள் உருட்டும் போதே இந்த மாதிரி ஃப்ளாட்டாக உருட்டிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம 4 கப் தண்ணி சேர்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 3 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 4 ஏலக்காவையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இடிச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. இப்போ இந்த சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஒவ்வொரு பன்னீராக இதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ரசமலாய் வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பேலன்ஸ் 1 கப் தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் இதை பாதி மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட வேணாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் திரும்பவும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது மொத்தமாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற தண்ணியும் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு 12 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றா எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி இன்னும் ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அந்த ரசகுல்லா வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அதை 2ஆக கட் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே சுகர் சிரப் இறங்கிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஒயிட்டாகவே இருந்துச்சுன்னா இன்னும் 2-3 நிமிஷம் கூட வேக வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் நார்மல் தண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம ரசகுல்லா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விடணும். அப்போ தான் இந்த சுகர் சிரப் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கி அந்த பன்னீர் மட்டும் தனியாக இருக்கும். அப்போ நம்ம ரப்டியில் சேர்க்கும் போது ஈஸியாக நல்லா சூப்பராக அப்சர்வ் பண்ணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துருக்கேன். நீங்கள் பசும்பாலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த பால் வந்து ஒரு 20% மட்டும் குறைஞ்சா போதும். பாதிக்கு பாதி குறையணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த மாதிரி சைடில் ஆடெல்லாம் வரும்போது ஸ்க்ரேப் பண்ணி உள்ளே எடுத்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இந்த பால் வந்து ஒரு 15% குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் எல்லோ ப்ளஸ் ஆரஞ்சு ஃபுட் கலரை மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 5% பால் கம்மியானா போதும். அது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் பால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். நான் வந்து 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது கூட 4 ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். இந்த ரப்டியில் நம்ம சுகர் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம தண்ணியில் இந்த ரசகுல்லாவை சேர்த்துருக்கிறதுனால இனிப்பு வந்து கம்மியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இதில் அதிகமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இந்த ரப்டி இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போது 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரசகுல்லாவில் இருக்க சுகர் சிரப்பில் வெளியே வந்து இது பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இப்போது இது ஒன்று ஒன்றா கையில் இந்த மாதிரி எடுத்து 2 கையும் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்துருங்க. ரொம்ப ஹார்ஷாக போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க தண்ணியை கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றா கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்க தண்ணியை வெளியே எடுத்தால் தான் நம்ம ரப்டிக்குள்ளே சேர்க்கும் போது அந்த ரப்டியை இது வந்து அப்சர்வ் பண்ணும். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரப்டியை ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வேறு இடத்துல மாற்றிட்டு தண்ணி இல்லாமல் ப்ரெஸ் பண்ணி எடுத்த அந்த ரசகுல்லாவை இதுக்குள்ளே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லா ரசகுல்லாவையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் இது நல்லா சோக்கானாதான் அந்த ரப்டி வந்து அதுக்குள்ளே நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது இந்த ரசமலாய் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா சோக் ஆயிருந்தது. இது பாருங்கள் எவ்வளோ நல்லா ரப்டியை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்குன்னு. அதே மாதிரி ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நீங்கள் அந்த சுகர் சிரப்லேருந்து எடுத்து நீங்கள் நார்மல் தண்ணியில் போடலாம், இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்காது. எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.